மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது ஏதோ ஒரு மெக்கானிக்கல் வேலை கிடையாது. அது நம் ஆன்மாவோடு, நம் உணர்வுகளோடு நாம் நடத்தும் ஒரு மெல்லிய உரையாடல். இன்னும் கொஞ்சம் ஆழமாக, நம் இதயத்திற்கு நெருக்கமாக இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருக்க நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்காமலே போயிடலாம், கேட்காமலே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, உங்களை நீங்களே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நம் மனம் ஏன் இங்கும் அங்கும் அலைப்பாய்கிறது தெரியுமா? அதற்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, ஏதோ ஒரு ஏமாற்றம் அல்லது ஏதோ ஒரு வலி ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. கடந்த காலத்தில் நடந்த தவறுகளுக்காக உங்களை நீங்களே சித்திரவதை செய்வதை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே, ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறத தவிர்க்கணும். செகண்ட் ஒன், நான் மனிதன்தான், என்னால் தவறுகள் நடக்கலாம், ஆனால் இன்று நான் மாறத் தயார் என்று உங்கள் மனதிற்கு மென்மையாக கூறுங்கள். உங்களை நீங்கள் நேசிக்கும் போது தான் மனம் உங்கள் பேச்சை கேட்க தொடங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அமைதி தேடி ஓடாதீர்கள், உங்களுக்குள் உருவாக்குங்கள். வெளியே சத்தம் இல்லாத இடத்தை தேடுவதால் மட்டும் அமைதி கிடைத்து விடாது. உலகமே தலைகீழாக மாறினாலும் உங்களுக்குள் ஒரு அமைதியான நதியை ஓடவிட முடியும். தினமும் சில நிமிடங்கள் எல்லாவற்றையும் மறந்து கண்களை மூடி உங்கள் இதய துடிப்பை மட்டும் கவனியுங்கள். அந்த துடிப்பு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும். உலகில் எது வந்தாலும் போனாலும் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய், உனக்கான அழகிய எதிர்காலம் காத்திருக்கிறது என்று. அதை கவனிங்கள். தேர்ட் ஒன், ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பாராமுகமாக்குங்கள். நம் மனம் எப்போது கட்டுப்பாட்டை இழக்கிறது என்றால், நாம் ஒரு நபர் மீதோ அல்லது ஒரு பொருள் மீதோ அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பை வைக்கும்போது தான். அந்த எதிர்பார்ப்பை உடையும் போது மனம் சிதறி போகிறது. எதையும் பிடித்து வைக்க நினைக்காதீர்கள். நதி ஓடுவது போல உங்கள் வாழ்க்கையை ஓடவிடுங்கள். உங்கள் கடமையை மட்டும் முழு எமோஷனோடு செய்யுங்கள். ஆனால் அதன் முடிவை நினைத்து இப்போதே அழுகையோ மகிழ்ச்சியோ கொள்ளாதீர்கள். அதுதான் ரொம்ப நல்லது. ஃபோர்த் ஒன், நன்றி உணர்வு என்னும் பேராய்வும். மனம் எப்போதும் இல்லாத ஒன்றை நினைத்து தான் இயங்கும். அதுதான் அதன் பலவீனம். அதை மாற்ற இருக்கிற விஷயங்களை அதற்கு நினைவூட்டுங்கள். உங்களை சுற்றி உங்களை நேசிக்கும் மனிதர்கள், அம்மா, குடும்பம், உங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து தினமும் மனதார நன்றி சொல்லுங்கள். மனம் எப்போது நன்றி உணர்வால் நிரம்புகிறதோ அப்போது தேவையில்லாத பேராசைகளும் குழப்பங்களும் ஓடிவிடும். ஃபிஃப்த் ஒன், வழியே கடந்து போகும் கலை. சில நினைவுகள் நம் நெஞ்சில் பாரமாக அமர்ந்து கொண்டு நம்மை எந்த வேலையிலும் கவனம் செலுத்த விடாமல் தடுக்கும். அதை வலுக்கட்டாயமாக மறக்க நினைக்காதீர்கள். அது இன்னும் அதிகமாக நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் வரும்போது, சரி, நீ வந்துவிட்டு போ, உன்னால் என்னை இனி காயப்படுத்த முடியாது என்று ஒரு காட்சியாக நின்று வேடிக்கை பாருங்கள். ஒரு கட்டத்தில் அந்த நினைவுகளுக்கு வீரியம் குறைந்து அவை உங்களை விட்டு நகர்ந்துவிடும். நெஞ்சுக்கு நெருக்கமான உண்மையான ஒன்று. பூட்டுக்கு தெரியாது சாவி வெளியே இருக்கிறது என்று, ஆனால் அதை செய்தவனுக்கு தெரியும். அதேபோல் உங்கள் மனதின் குழப்பங்களுக்கான சாவியும் உங்களுக்குள் மட்டும்தான் இருக்கிறது. உங்கள் மனதை கோபத்தால் அடக்க நினைக்காதீர்கள். அன்பால், பொறுமையால் வருடி கொடுத்து உங்கள் வசமாக்குங்கள். இந்த ஆழமான பயணத்தில் இன்றும் உங்கள் மனதில் இருக்கும் எந்த பாரத்தை நீங்கள் முதலில் இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.